தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கோயில்கள் வந்து இருக்கின்றன. ஏறக்குறைய 39,000 40,000 பெரிய கோயில்கள் இருக்கிறது, சிறிய கோயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து அந்த கோயிலுடைய பெயர்கள், ஆண்டவனுடைய பெயர் இருக்கின்றன. ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து கோயில் நிலங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த நிலங்கள் அனைத்துமே இப்பொழுது கோயிலினுடைய நிர்வாகத்தின்களில் பல தனியார்கள் அல்லது பல்வேறு விதங்களிலே அந்த நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில், பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய 1.4 அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏறக்குறைய சற்றேறக்குரிய 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலத்தை வந்து பட்டப்பகலில் அந்த நிலம் கார் பார்க்கிங், அதாவது வாகனம் நிறுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த நிலம் ஏற்கனவே அது ஒரு அறக்கட்டளையாக இருந்து தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு வந்து அது கொடுக்கப்பட்டது. எனவே அந்த நிலத்தை எந்த காரணத்தை கொண்டும் விற்பனை செய்ய முடியாது என்ற நிலை இருந்தும் கடந்த 3ஆம் தேதி துவங்கி 6ஆம் தேதி என்று வந்து அதுக்கு அந்த நிலம் வந்து தனியாருக்கு அது வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் ஏற்கனவே அறிவு கொடுத்தோம். இருந்தாலும் கூட ஏறக்குறைய 10 தினங்கள் ஆகிவிட்டது. இன்று தேதி 19. ஆனால் அந்த நில பரிமாற்றம் ஒரு சாதாரணமான வெள்ளத்துறையும் சேதுபதியும் மட்டும்தானா? அதுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள்? எப்படி வந்து தொடர்ந்து அந்த ஆட்சேபனுக்குரிய நிலமாக இருந்த நிலம் வந்து திடீரென்று வந்து ஒரு சார் பதிவாளர் வந்து பணியில் இல்லாத போது வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அழைக்கப்பட்டு அந்த நிலம் விற்பனை செய்யப்பட்டது. இதுக்குள் வேறு யாரெல்லாம் பின்புலமாக இருந்து இந்த பதிவை செய்தார்கள் என்பது வந்து இன்னும் மூடு மந்திரமாகவே இருக்கிறது. இதை வந்து அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கக்கூடாது. இப்பொழுது சிபிசிஐடி விசாரணையில் இருந்தாலும் கூட இன்னும் அதுக்கு ஒரு முடிவு, யார் பின்புலத்தில் இருக்கிறார்கள், இது எப்படி நடந்தது என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இதை வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ இடத்திலே ஒப்படைத்தால் வந்து ஒரு உண்மையான நிலைமையை கண்டு வர முடியும். என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கோவில் நிலங்கள் தான் அதிகமாக பறிபோகிறது. அது தடுத்து நிறுத்தப்படணும். அதுபோக வந்து இந்த கோவில் நிலங்கள், அதாவது விவசாய நிலமாக இருந்தாலும், வணிக நிலமாக இருந்தாலும், கட்டிடங்களாக இருந்தாலும் உண்மையில் எவ்வளவு தான் இருக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய குழு, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய தலைமையில், அந்த ஓய்வு நீதிபதி தலைமையில் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையும் வெளியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த மொத்தமாக இந்த கோயில் நிலங்கள் தொடர்ந்து பறிபோகின்றன. உதாரணத்துக்கு வந்து கரூர் மாவட்டத்தில் 3 பகுதிகளில் ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை வந்து 1963 வந்து அது இனாம் நிலம் என்று கைமாறி அது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பெரிய வசதி படைத்த இடத்தில் தான் அந்த நிலம் இருக்கிறத வரை ஏழைகளுக்கு கொடுத்துறது இல்லை அப்படிங்கிற தகவல் வருது. இப்படி தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலுமே இப்பொழுது வந்து இந்த கோயில் நிலம் அபகரிப்பதே ஒரு மூமெண்ட், ஒரு இயக்கமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து ஒரு குழுவை, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவை நியமித்து அது குறித்து மொத்தமாக நிலங்கள் எந்தெந்த கோயிலுக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, என்ன சொத்துக்கள் இருக்கிறது என்பது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் வந்து இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன்.